பவி இன்டெகிரேட் ஃபார்ம் கனி அன்போடு வரவேற்கிறேங்க. நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க, ஆடுகள் சேல்ஸுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஒவ்வொரு ஆடுகளையும் வந்து தெளிவாக பார்க்கலாங்க. ஏன்னா நைட்டு கூட பார்த்திங்கன்னா வயிறு நம்ப இருக்குங்க. பார்த்திங்கன்னா தீனி போட்டு வயிறு நம்ப வந்திருக்கலாம், அதனால் கொஞ்சம் பெருசாக தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் நேற்று நைட்டு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வெறும் வயிற்றில் தான் நம்மகிட்ட இருக்குது. இது அனைத்துமே பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிறது எல்லாமே வந்து ஆட்டோட உரிமையாளர் வந்து எப்படி சொல்லுவாங்களோ அப்படி தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோங்க. இதில் வந்து வேறு எந்த மாற்றம் இருக்காது. இது இதில் இருக்கிற மைனஸையும் நாங்கள் சொல்லிடுவோங்க. வேறு ஏதாவது குறை இருந்தாலும் நாங்கள் சொல்லிடுவோம். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா சோஜத்த ஆடுங்க. இது வெயிட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 65லேருந்து 70 கிலோ சைஸ் அளவுக்கு வரும். ஆடு நல்ல பெரிய சைஸுங்க. பல் 6 பல்லுங்க. ஆடு நல்லா தெளிவான ஆடு, நல்லா கை பழக்கமான ஆடுங்க. நம்ம வீடு எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவை நம்ம கூடவே தான் வந்துட்டு இருந்தது. இப்போ இப்படி நீவிக்கிட்டே தான் இருக்கணுங்க. இதில் கழுத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன கட்டி ஒன்று இருக்குதுங்க. இதில் வந்து எந்த விதமான பாதிப்பெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம டீம் இது மாதிரி ஒரு 2 ஆடுகள் இருக்குது. அதனால் அது பிரச்சனையும் இல்லை. பால்லாம் ஃபுல்லாக வற்றிக்கிச்சுங்க. காம்பெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா ஒன்று ஏற்ற இறக்கமாக இருக்குங்க. இது நாளைக்கு மடி விட்றப்ப பார்த்திங்கன்னா 2 ஈவனாக கரெக்டாக வந்துடுங்க. ஈவனாக வந்துன்னா ஒரு ரைட் சைடு இருக்கிற காம்பு வந்து கொஞ்சம் நீளமாகவும் இது கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. மில்க் ஈல்டை பொறுத்த வரைக்கும் ஆடு 1 லிட்டருக்கு மேலே தான் தாராளமாக இருக்குங்க. அந்தளவுக்கு வந்து ஆடு தெளிவாக இருக்குது. இதோட வால் சுழியெல்லாம் எதுவும் இல்லைங்க. தலை சுற்றுற மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லை. ஆட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவான ஆடுங்க, நல்லா நெட்டு போக்கு. ஆட்டோட உரிமையாளர் சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 மாத சினை இருக்கும் அப்படிங்கிறப்ப சொன்னாங்க. இது வந்து அவரோட இதுதானுங்க. நீங்கள் வந்து நேரில் பார்த்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சா எடுத்துக்கலாங்க. அடுத்த நாம் பார்க்கக்கூடிய ஆடு எதுன்னு கேட்டிங்கன்னா பீட்டல் ஜமுனாபரி கிராஸுங்க. இந்த ஆடு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நாகர்கோவில் சைட்லேருந்து வந்த ஆடு மாதிரி தெரியுதுங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா கண் அதனோட அமைப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குது. வெயிட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 50-55 கிலோ அளவுக்கு இருக்குங்க. ஆடு நல்லா ஆக்டிவாக இருக்கும். இன்னும் ஆள்கிட்ட வர மாட்டேதுங்க. ஆள்கிட்ட வர மாதிரி வருது, ஆனால் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டம் ஓடிடுது. ஆடு நல்லா தெளிவாக இருக்குதுங்க. மடிக்கட்டு பாருங்கள் ஃபுல்லாக இருக்கும். இது மில்க் ஈல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது மினிமம் வந்து ஒரு 1.5 லிட்டர் பாலுக்கு மேலே கறக்கூடிய ஆடுங்க. பல்லுன்னு பார்த்திங்கன்னா இது பல்லு சேர்ந்துருச்சுங்க. அவங்க சொல்லி கொடுத்தப்போ வந்து 3 நீத்து ஆடுன்னு சொன்னாங்க. பல்லெல்லாம் நல்லா இருக்குதுங்க. எங்கள் கணக்கு வந்து ஒரு 3 நீத்து இல்லை 4 நீத்து அந்த ஸ்டேஜில் தான் இருக்குதுங்க. ஆடு பொறுத்தவரைக்கும் தெளிவாக இருக்குது. வால் சுழியெல்லாம் எதுவும் இல்லைங்க. நாங்கள் நல்லா தெளிவாக பார்த்துட்டோம். காம்பும் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஃபால்ட் இல்லை. மடி நல்லா அமைப்பாக இருக்குங்க. காதுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. காது அதிகம்னாலும் இதோட அழகே அதுதானுங்க. கண் அமைப்பு எல்லாமே நல்லா இருக்குது. பாருங்கள், ஆட்டை பார்த்திங்கன்னா தெரியும். இது எப்படி இருந்தாலும் எங்கள் கணிப்பில் வந்து மில்க் ஈல்டு வந்து 1.5 லிட்டர் பால் இருக்குங்க. இதுவும் பார்த்திங்கன்னா அவங்க சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு 3-3.5 மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து வேணுங்கிற நண்பர்களாக வந்து நேரில் வந்து பார்த்து வாங்குறனால வாங்கிக்கலாம். இல்லை ஆன்லைன் மூலிமா புக் பண்ணுறா அப்படி இருந்தாலும் புக் பண்ணிக்கலாங்க. நேற்று நைட்டு தான் பார்த்திங்கன்னா நம்ம செட்டுக்கு வந்ததுங்க. நம்ம செட்டில் வந்து வர சோளத்தட்டு தான் போட்டிருந்தோம். வந்ததுலேருந்துமே பார்த்திங்கன்னா அனைத்து குட்டியிலுமே நல்லா சாப்பிட்டுதுங்க. எதுவுமே வந்து தீனி தண்ணிக்கெல்லாம் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்க. இதில் நம்ம அடுத்ததாக பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா சோஜத் தலைச்சேரி ஆடு கிராஸுங்க. சோஜத் ஆட்டுக்கு வந்து தலைச்சேரி கிடாய் போட்டு வந்ததுங்க. குட்டின்னு பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு மாத சினை இருக்குது அப்படின்னாங்க. நம்ம நண்பரோட கிடாய்க்கு தான் முதிச்சு அப்படின்னாங்க. கிடாய் வந்து சோஜத் கிடாய்க்கு தான் போட்டிருக்குதுங்க. 1 மாதம் ஆச்சு, எந்த விதமான அழுக்காட்டும் இல்லைங்க. இப்போதைக்கு வந்து செனை கன்ஃபார்ம்ங்கிறப்ப நம்ம 100க்கு 100% சொல்ல முடியாதுங்க. இப்போ நாம் கொடுக்குற ஆடுகள் எதுக்குமே வந்து நம்ம 100க்கு 100%ங்கிறப்ப சொல்ல முடியாதுங்க. என்ன கேட்டிங்கன்னா புதுமடி வச்சா தான் நான் செனை கேரண்டி சொல்கிறதுங்க. இதில் அனைத்துமே பார்த்திங்கன்னா ஆடு தெளிவாக இருக்குது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அந்த ஆட்டோட உரிமையாளர்கள் சொல்கிறத வச்சு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேங்க. இது நம்மகிட்ட செட்டுலேயே பிறந்த நம்ம ஃபார்மில் இருக்கிற ஆடாக இருந்தால் நம்ம இந்த டேட்டில் வந்து கிடா தாண்டுச்சு அப்படிங்கிறப்பல அக்யூரேட்டாக சொல்லலாங்க. இது வந்து நம்ம அக்யூரேட் டேட் சொல்ல முடியாதுங்க. எல்லாமே அப்ராக்சிமேட் டேட் தான் சொல்ல முடியும். இது ஆடு பொறுத்த வரைக்கும் நல்ல குணங்க. தீனி தண்ணிக்கெல்லாம் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. பார்த்திங்கன்னாவே தெரியும். இது வந்து நல்லா சாஃப்ட் டைப்பாக தான் இருக்குது. ஆள் பக்கத்தில் ஓனால் மட்டும் நிற்கிறது இல்லைங்க. இருந்தாலும் வந்து கொஞ்சம் ரொம்ப மிரளியும் இல்லை. நல்லா தெளிவாக இருக்குது. வால் சுழி மாதிரியெல்லாம் எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லைங்க. தலை சுற்றுற மாதிரி கம்ப்ளைண்ட் இல்லை. ஏன்னா இது நேற்று நைட்டு வந்ததுங்க. நல்லா வந்தால் பிடிச்சி நான் எல்லா குட்டியிலையும் ஒவ்வொரு டைம் வாட்ச் பண்ணினேங்க. எல்லாமே தெளிவாக இருக்குது. இன்னும் அடுத்ததாக நான் பார்க்குறது பார்த்திங்கன்னா சோஜத் குட்டிங்க. சோஜத்தில் வந்து இது மாதிரி மொத்தம் 3 குட்டி இருக்குதுங்க. 3 குட்டியில் ஒவ்வொரு குட்டியும் நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு பார்க்குற குட்டிங்க. இந்த குட்டின்னு பார்த்திங்கன்னா ஒரு 25 கிலோ சைஸில் இருக்குங்க. குட்டி ஏஜ்னு பார்த்திங்கன்னா ஒரு 7 மாதம் to 8 மாதம் இருக்கும். குட்டி நல்லா தெளிவாக இருக்குது. இன்னி பயிராகிற கண்டிஷனுங்க. இன்னும் ஒரு 10-15 நாள்லேயே வந்து கிடா தாண்டிடும். இப்போதைக்கு வந்து எந்த குட்டியுமே வந்து கிடா தாண்டிங்கிறப்ப சொல்லியிருந்தாங்க. சினை இருக்கிறதுக்கு கூட கிடாய் இருந்ததுங்க. ஆனால் சினை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம அமைப்பு வச்சு பார்த்தா தெரியுதுங்க. இருந்தால் இளஞ்சனையாக இருக்குங்க. இல்லைன்னா சினை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது அனைத்துமே பார்த்திங்கன்னா ஒரு 7 மாத குட்டி அளவுக்கு தான் இருக்குங்க. குட்டியெல்லாம் நெட்டு போக்கு இருக்குது. நல்லா சைனிங் இருக்குதுங்க. பார்த்திங்கனாவே தெரியும். நல்லா மொட்டையில் வெள்ளையில் இருக்குது. குட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த விதமான குறையும் சொல்ல முடியாதுங்க. இது வந்து தெளிவாக இருக்குது.
எப்படி இருந்தாலும் நார்மலாக வந்து 22லேருந்து 26 கிலோக்குள்ளே வருங்க. இது எதுவுமே வந்து நாங்கள் வெயிட் போட்டு சொல்கிறது இல்லைங்க. எல்லாமே அப்ராக்சிமேட்டாக கண் பார்வையில் பார்த்து சொல்கிறது தான். இதில் 2 கிலோ 3 கிலோ கம்மியாகவும் இருக்கலாம், 2 கிலோ 3 கிலோ எக்ஸ்ட்ராவும் இருக்கலாங்க. பாருங்க குட்டி நல்லா தெளிவாக இருக்குது. இது அடுத்ததான் நான் பார்க்குற சோஜத் குட்டிங்க. இது பார்த்திங்கன்னா இதில் ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, கால் வந்து விரிகாலாக இருக்குங்க. குட்டி நல்லா தெளிவாக இருக்குது, பியூர் ப்ரீடுங்க. இது நார்த்துலேருந்து எடுத்தது தான். கழுத்து நீளம் எல்லாமே நல்லா இருக்குது. மொத்தத்தில் கால் மட்டும் பார்த்திங்கன்னா முன்னாடி கால் 2 வளைஞ்ச மாதிரி இருக்குங்க. இது நம்ம ப்ரீடிங்காக நல்லாவே யூஸ் பண்ணலாங்க. ஏன்னா பார்க்குறவங்களுக்கு வந்து என்னென்னா கால் வளைஞ்சிருக்குங்கிறாப்புல வரலாம். ஆனால் இது வந்து ஃப்யூச்சரில் வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருந்த ஒரு ஆடுமே பார்த்திங்கன்னா இது மாதிரி கால் வளைஞ்சிருந்தது. ஃப்யூச்சரில் வந்து கொஞ்சம் நாள் ஆக பார்த்திங்கன்னா கொஞ்சம் கால்ஷீட் டானிக் கொடுக்க அது சரியாகிச்சுங்க. ப்ரீடை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி நல்லா இருக்குங்க. இது கூட இருக்குது பாருங்கள் இன்னொரு குட்டி, இதோட சேர்த்து 3ங்க. இந்த குட்டியில் வந்து எந்த விதமான குறை இல்லைங்க. குட்டி நல்லா தெளிவாக இருக்குது. இதில் எந்த கம்ப்ளைண்ட் நம்ம சொல்ல முடியாது, தெளிவாக இருக்குங்க. இது இரண்டுமே பார்த்திங்கன்னா மொட்டையில் நார்த்துலேருந்து எடுத்த குட்டி தாங்க. நார்த்துலேருந்து எடுத்து அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 4 மாதங்களுக்கு மேலே ஆயிடுச்சுங்க எடுக்கிறப்போ ஒரு 3 மாதம் 3.5 மாதம் குட்டி இருக்கலாங்க. இப்போ 7 to 7.5 மாதம் அளவுக்கு இருக்கும். இது வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 25 கிலோ to 28 கிலோ அந்த சைஸ் வருங்க. இந்த 3 குட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லா பியூர் சோஜத்தில் நல்லா இருக்குங்க. வேணுங்கிற நண்பர்கள் வேணால் ஆன்லைன் மூலியமாக புக் பண்ணுறனால புக் பண்ணிக்கலாம், இல்லை நேரில் வந்து பார்த்துருக்கறனால எடுத்துக்கலாங்க. நம்ம ஃபார்ம் லொக்கேட் ஆகிக்கிறது எங்கேன்னு கேட்டிங்கன்னா, நிறைய நண்பர்கள் வந்து தூரத்துலேருந்து கேட்குறீங்க. அதனால் எக்ஸாக்டாக நம்ம திருப்பூர் அப்படின்னு சொன்னால் தெரியறதில்ல. இப்போ நம்ம ஃபார்ம் கரெக்டாக லொக்கேட் ஆகிக்கிறது எங்கேன்னு கேட்டிங்கன்னா, திருப்பூர்லேருந்து சரிங்க, ஈரோடு, கரூர் இந்த 3க்கு சென்ட்ரல் இருக்குங்க. 3லேருந்துமே பார்த்தீங்கன்னா ஈரோட்டிலேருந்து முத்தூருங்க, மொடக்குறிச்சியில் இங்கே கரூர்லேருந்து வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கோயிலுங்க, திருப்பூர்லேருந்து வரனால வெள்ளை கோயிலுங்க. இதுதான் வந்து நம்ம ஃபார்முக்கு சீக்கிரம் வரக்கூடிய தடங்க. டிஸ்டன்ஸ்னு கேட்டிங்கனாலும் அதே தானுங்க. ஈரோட்டிலேருந்து சரி, கரூர்லேருந்து சரி, திருப்பூர்லேருந்து சரி எல்லாமே ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து நம்ம ஃபார்ம் லொக்கேட் ஆகிருக்கு. முத்தூர் வந்திங்கன்னா முத்தூர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குங்க. வெள்ளை கோயிலிருந்து ஒரு 12 கிலோமீட்டருங்கிறாப்புல இருக்குங்க. மேலும் தகவலுக்கு வந்து என் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதுவாக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு தலைச்சேரி ஆடு ஒன்று இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 30லேருந்து ஒரு 32 கிலோ சைஸ் அளவுக்கு இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 2-2.5 மாதம் இணைய அளவுக்கு இருக்குங்க. இது வந்து இப்போ நம்ம ஃபார்மில் தான் இருக்குது. வேணுங்கிற நண்பர்கள் வேணும் அப்படின்னா இதை வேணாலும் புக் பண்ணனா பண்ணிக்கலாங்க. இதை வேறு பார்த்திங்கன்னா இன்னொரு தலைச்சேரி ஆடு இருக்குங்க. இந்த ஆடு பார்த்திங்கன்னா ஒரு குட்டியோட ஒரு ஆடு ஒன்று இருக்குது. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வந்து நேரில் வந்து பார்த்து எடுக்கிறனால எடுத்துக்கலாங்க.